Victory begins at Vidyalakshmi. Hello my dear students. So today we are going to see the next question paper. So 2021 கான question paper பார்க்கலாம். Already 2020 question paper பார்த்திருப்பீங்க, நல்லா go through பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2021ல பயோபாட்னில என்ன क्वेश्चंஸ்லாம் வந்தது அப்படிங்கறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? So 2021 March questions பார்த்தீங்க அப்படின்னா first 1 markல வந்து chapter 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? So restriction enzymes are அப்படிங்கிறது வந்து so what is the answer அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா both B and C is the correct answer. B and C is the correct answer. So B என்ன அப்படின்னா essential tools in genetic engineering. So restriction enzymes அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டான டூல் இல்லையா? So essential tool in genetic engineering which is used to cut the DNA at a specific region. So nucleus that cleaves the DNA at a specific sites. Okay, this is the correct answer. And next வந்து question பார்த்தீங்க அப்படின்னா this is from first question from 4th chapter and next question வந்து from 10th chapterல நிலவேம்பு belongs to the family. இப்போ நம்ம 2020ல பார்த்தோம் அப்படின்னா so இந்த king of bitters பத்தி 3 mark questionல கேட்டிருந்தாங்க. So நிலவேம்பு எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காந்தேசிய ஃபேமிலி. And third question பாருங்க, question from second chapter classical geneticsல இருந்து வந்திருக்குது. So in Mendel's experiment with the Gordon pea, round seed shape was dominant over the wrinkled seeds and the yellow cotyledons was dominant over the green cotyledons. So what are the expected phenotypes in the F2 generation of the cross? That is the dominant allele crossed with recessive allele. So actually நமக்கு இதுக்கு என்ன வந்தது அப்படின்னா that two parental combination ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா recombination நமக்கு கிடைக்கும். So parental combination அப்படின்னு நம்ம சொல்லும்போது so parental combinations அப்படின்னா that is a round and yellow seeds இல்லையா? ரவுண்டா இருக்கும் seed வந்து yellow கலர்ல இருக்கும். And another one பாத்தீங்க அப்படின்னா so that is the wrinkled green seeds இருந்தது. இதுதான் வந்து parent இல்லையா? parental combination. பட் நமக்கு கிடைச்சது என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனை தாண்டி இன்னொரு காம்பினேஷன் நமக்கு வந்து கிடைச்சது இல்லைங்களா? இதான் ரவுண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லோ கலரா இல்லாம கிரீன் கலரா இருந்துச்சு. ரிங்கிள் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் கிரீன் கலர் இல்லாம எல்லோ கலர். அப்ப நியூ கேரக்டர்ஸ் வந்து ரவுண்ட் கிரீன் அதே மாதிரி ரிங்கிள்ட் எல்லோ அப்படின்னு கிடைச்சது இல்லைங்களா? F2 ஜெனரேஷன்ல. அப்ப இங்க பாருங்க ரவுண்ட் சீட்ஸ் வித் எல்லோ cotyledons and wrinkled seeds with yellow cotyledons. This is a correct answer. இங்க என்ன சொல்லிருக்காங்க? only wrinkled seeds அப்படினு சொல்லிருக்காங்க. next one பாருங்க only round seeds அப்படினு இருக்குது. that is a wrong answer. only wrinkled seeds அப்படினு இருக்கு. so இது எல்லாமே wrong answer இல்லையா? so actually நமக்கு கிடைச்சது பாத்தீங்க அப்படினா round seed with yellow cotyledons கிடைச்சது. wrinkled seeds with வந்து என்ன வந்தனா yellow cotyledons நமக்கு ஃபார்ம் ஆச்சு. okay, so next question பாருங்க that is from chapter 6ல இருந்து இந்த क्वेश्चन இருக்கு. சோ இப்போதான் நம்ம லாஸ்ட் क्वेश्चन பேப்பர்ல பார்த்தோம். இட்ஸ் a compulsory question வந்து what are the difference between the habitat and niche அப்படினு பார்த்தோம். சோ அதுல இருந்து தான் இந்த क्वेश्चन வந்திருக்குது. இதுக்கு வந்து key answer அப்படினு பாத்தீங்கன்னா a specific place in an ecosystem where an organism lives and perform its function அப்படினு கேட்காங்க. அப்ப the function அப்படினு வந்துருச்சுனாலே that is the answer is the niche அப்படினு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 5. ஆக்சுவலா क्वेश्चन நம்பர் 5 சாப்டரும் வந்து என்னது 5 தான் இதுல வந்து. சோ டோட்டிபொட்டன்சியோட மீனிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா the properties of living cells develop into entire plant அப்படினு அர்த்தம். and de-differentiations அப்படிங்கிறது வந்து reversion of the mature cells into meristem. ஒரு mature cell வந்து ஒரு meristematic regions மெரிஸ்டமா மாறுது அப்படினு சொல்றோம். explant அப்படிங்கிறது selected plant materials. ஓகேவா? so that is called by explant. and differentiations அப்படிங்கிறது வந்து we are வந்து differentiate that the selected plant tissue culture into the culture medium. அதாவது எந்த ஒரு மெட்டீரியல் நம்ம செலக்ட் பண்றோமோ அதை எக்ஸ்பிளான்ட் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ டிஃபரன்சியேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பயோகெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஆக்சுவலா இது என்ன போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகேவா? பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் a very important 5 mark question. அந்த டயக்ராமும் நம்ம கற்றுக்கணும், போட தெரியணும், அதே மாதிரி வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டோட்டிபோட்டன்சின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்சியேஷன், தென் டிஃபரன்சியேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீடிஃபரன்சியேஷன் ஒரு பார்ட் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த கொஸ்டின் நமக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் வந்து லேக் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே அது வந்து தே டோன்ட் ஹாவ் அ சீட்ஸ். ஸோ தட் இஸ் எ சீடு வந்து அதில் இல்லை இல்லைங்களா? ஓகே, இது வந்து சாப்டர் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. அந்த யூனிட் ஃபார் மெஷரிங் த ஓசோன் திக்னஸ், ஓசோன் திக்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூனிட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாப்சன் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் டு யூஸ் த டேர்ம் வந்து ஹெட்ரோசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் யார் வந்து இந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணாங்க? ஹெட்ரோசிஸ் அப்படிங்கிற டேர்மை யார் யூஸ் பண்ணா அப்படின்னா தட் இஸ் ஜிஹெச் ஷல் அப்படிங்கிறவர் தான் அந்த ஹெட்ரோசிஸ் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுது. இந்த வில்லியம் எஸ் காட் அப்படிங்கிறவர் வந்து எதை யூஸ் பண்ணாரு அப்படின்னா தட் இஸ் கிரீன் ரெவல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ முல்லர் அண்ட் ஸ்டாட்லர் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் மியூட்டேஷன் பிரீடிங். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு டேர்ம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ நான் வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்ஸோட சயின்டிஸ்ட் நேம் அப்படிங்கிறத போட போறேன். ஸோ அதை நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா அது ஒன்லி வந்து ஒரு 8 pages தான் இருக்கும். ஸோ 10 சாப்டர்ஸ்க்குமே ஒரு 8 pages தான் இருக்கும். அதை ஒரு 2 or 3 times நீங்க கோ த்ரூ பண்ணாலே யூ கேன் ஈஸிலி கெட் த ஆன்சர் இல்லையா? ஸோ ஈஸிலி ரைட் த ஆன்சர் இன் த எக்ஸாமினேஷன். அப்போ அது ஒரு டைம் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சயின்டிஸ்டோட நேம் வந்து 1 மார்க்ல வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக வரும். அதை நம்ம கண்டிப்பாக ஆன்சரை தெரிஞ்சு நம்மளால எழுத முடியும் அந்த நோட்ஸை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணீங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 2 mark கொஸ்டின். ஸோ இப்போ 2 mark கொஸ்டின்ல வந்து டிஃபைன் மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஃபைன் மல்டிபிள் அலீல் அப்படிங்கிறது ஆக்சுவலாக மல்டிபிள் அலீல்ஸை பற்றி நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்னா சாப்டர் 3ல படிக்கிறோம் இல்லையா? ஆனால் அதனுடைய கொஸ்டின் எங்கே இருக்கு அப்படின்னா சாப்டர் 2ல வந்து இருக்கு. So what is the மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஆக்சுவலாக இந்த லோக்கஸுக்குள்ள பேர் ஆஃப் அலீல் தான் இருக்கும். பட் வந்து மோர் தென் பேர் ஆஃப் அலீல்ஸ், அதாவது மோர் தென் 1 அலீல் இருந்துச்சு அப்படின்னா, மோர் தென் 2 அலீல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ்டு இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். டெஃபினட்டா ஒரு 2 lines 2 words எழுதுற மாதிரி ஒரு 2 mark கொஸ்டின் கண்டிப்பா வரும் இல்லைங்களா? இப்போ எப்படி நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ வாட் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன், வாட் ஆர் த டூல்ஸ் யூஸ்டு ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம். சோ அதே மாதிரி நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லும்போது சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாலிஎத்திலீன் கிளைகால் அண்ட் செகண்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட் இன்டியூஸ் த டிஎன்ஏ அப்டேக் இன்டு த பிளான்ட் புரோட்டோபிளாஸ்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? புக் பேக்ல எதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்டே படிச்சு தரோவாக்கி வச்சுக்கணும் இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ இது வந்து சாப்டர் 4ல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் த கோ எவல்யூஷன். சோ திஸ் இஸ் ஃப்ரம் சாப்டர் 6. Okay, the interactions between the organism when they continues for the generation involves a reciprocal changes in genetic and morphological characters are both organisms. அந்த தான் நம்ம என்ன சொல்றோம்? அந்த reciprocal changes இருக்கு இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு பேர்டோட அந்த பீக்கும் அதே மாதிரி வந்து அந்த ஒரு ஃப்ளாரோடைய ஆர்கனும் வந்து மேட்சாக இருக்கும் இல்லையா? ஸோ the both of them வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ தட் இஸ் a reciprocal changesம் சரி genetic and morphological characters ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடாப்டடா இருக்கும். சோ அத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா கோ எவல்யூஷன் சொல்றோம். சோ எக்ஸாம்பிள் அப்படி நீங்க பாக்கும்போது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதினாலே போதுமானது. So next one பாருங்க, pyramid of energy is always upright, give reason. So this is from 7th chapter. ஓகேங்களா? அப்போ pyramid of energy is always upright, give reason அப்படிங்கிறதும் ஒரு repeated question தான். இது ஒரு golden question அப்படின்னு நம்ம சொல்லலாம். A graphical representation of energy flow at each successive tropical level in an ecosystem is called pyramid of energy. இந்த pyramid of energyக்கு வந்து நம்ம வந்து அந்த டயக்ராமை போட்டுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த pyramid of energy டயக்ராம் நம்ம போட்டுட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ பேஸ்ல என்ன இருக்கும் அப்படினா ப்ரொடியூசர் பிளான்ட்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரைமரி கன்சியூமர் அண்ட் செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெர்ஷரி கன்சியூமர் அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரா பண்ணாட்டமே 2 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும். பட் அது வந்து கொஞ்சம் நல்லா நீட் ப்ரெசன்டேஷன்ல எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டிஃபரன்ஷியேட் பிரைமரி இன்ட்ரோடக்ஷன் ஃப்ரம் த செகண்டரி இன்ட்ரோடக்ஷன். ஸோ எப்பவுமே வந்து இந்த பிரைமரி இன்ட்ரோடக்ஷன் ஃப்ரம் த செகண்டரி இன்ட்ரோடக்ஷன் கொஸ்டின் வரும்போதெல்லாம் இந்த பிரைமரி சக்சஷன் அண்ட் செகண்டரி சக்சஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து நடுவில் இது படிக்கும் போதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? இந்த பிரைமரி இன்ட்ரோடக்ஷன் செகண்டரி இன்ட்ரோடக்ஷன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா this is the chapter வந்து so 9. அந்த பிரைமரி சக்சஷன் செகண்டரி சக்சஷன் வருது
இல்லையா? ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து 7th சாப்டரில் இருக்குது. ஓகே, பிரைமரி இன்ட்ரோடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது when they introduce a new variety well adapted to the new environment without any alterations. ஓகேவா, ஒரு நியூ ஒரு சீட்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த சீட்ஸை வந்து அப்படியே நம்ம முளைக்க போட்டுறோம். ஸோ அதில் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணுறது கிடையாது. பட் செகண்ட் ஒன், செகண்டரி இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா when they introduced varieties subjected to selection to isolate the superior variety and hybridized with the local variety. ஓகேவா, அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோக்கல் வெரைட்டியோட ஹைபிரிடைசேஷன் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய F1 ஜெனரேஷனை நம்ம ரிப்பீட்டடாக கல்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸோ எல்லாத்துக்கும் அதை நம்ம சப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ண எக்ஸாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னா டீ வெரைட்டிஸ் வந்து கலெக்டட் ஃப்ரம் சைனா அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா initially grown in the botanical garden or Kolkata from which appropriate clones have selected and introduced into the different parts of India. Okay, well, you have to write primary introduction and secondary introduction. And next one, name the humus that are responsible for the health of human being. So you can write the vadam, that is here வாதம், கபம் அண்ட் பித்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் வாட்டம், பித்தம், கபம் அப்படின்னு நம்ம இருக்கு. ஸோ அது மூணு மட்டும் நம்ம எழுதினாலே போதுமானது. டெஃபினெட்லி we can get the full marks. ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட்டம், பித்தம் அண்ட் கபம். And next we are move on towards 3 mark question. So 3 mark questionsல வந்து compulsory question அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ பெட்டர் வந்து ஃபர்ஸ்டே நம்ம compulsory question எழுதிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ mention the name of the man-made cell, how it is formed. This is a very important and repeated and golden questions அப்படின்னு நம்ம சொல்லலாம். It's a very important question. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா triticale is the successfully first man-made cell depending on the ploidy level the triticale can be classified அப்படிங்கிறோம். ஸோ tetraploidy அப்படின்னா number of chromosomes வந்து 4, hexaploidy அப்படின்னா number of chromosomes வந்து 6, அதே மாதிரி octaploidy அப்படின்னா number of chromosomes வந்து அங்க 8 அப்படின்னு அர்த்தம். ஸோ யாருக்கு நடுவில் வந்து அங்க கிராசிங் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் tetraploidy அப்படிங்கிறது வந்து ஒரு diploid wheat and rye and hexaploidy அப்படிங்கிறது வந்து that is a wheat, tetraploidy wheat and triticum durum அப்படின்னு அதுக்கு பேரு, that is a macaroni wheat அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து rye. octaploidy அப்படின்னு சொல்லும்போது hexaploidy wheatக்கும் and வந்து என்னது ரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஹைபிரிடைசேஷன் இல்லையா, ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கிராசிங். ஓகே, இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த வந்து ஃபர்ஸ்ட் மேன்மேட் செரல் நமக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வீட்டில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, பட் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கு. ஓகேவா, அப்போ அமினோ ஆசிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதை ரையோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிராசிங் பண்ணியிருக்காங்க. அப்படி கிராசிங் பண்ணும்போது ஸோ இதில் அமினோ ஆசிட்ஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த அமினோ acids in the rye அப்படின்னு நீங்க கேட்கும்போது இங்க ஆன்சர் உங்களுக்கு இருக்குது. so the amino acid lysine is present in the rye. ஓகேவா, அப்ப அமினோ ஆசிட் லைசின் இப்போ எங்க வந்துரும் அப்படின்னா இந்த triticale நமக்கு கிடைக்கும். ஓகே, so this flow chart is very 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 important. இந்த flow chart ரொம்ப 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 ஈஸி. so இந்த flow chart நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு கூட அதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா, சரி, next we are move on towards 16th question. 16th question வந்து பாருங்க, இது ஒரு 3 mark question. ஆனா உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும். so what are the materials used to grow microorganism like spirulina? எல்லாமே book back question தான். 1 or 2 தான் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா interior questions நமக்கு வருது. இதுவும் ஒரு book back question தான். இதுல வந்து spirulina can be grown easily material like waste water, potato processing plantsல வந்து அது வளருது. ஏன்னா அங்க அதிகமான starch இருக்கு இல்லைங்களா? so next பாருங்க, straw, molasses, animal manure, ஈவன் சீவேஜ்ல கூட அது வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா, சோ வாட் இஸ் தி ஸ்பைருலினா? ஸ்பைருலினா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆல்கே இல்லையா? சோ அந்த ஆல்கே வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் சப்ளிமெண்டரியா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல புரோட்டீன் மட்டும் இல்ல, மினரல், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே இருக்கு. சோ such a utilization also reduces the environmental pollutions. ஓகேவா, என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து டோட்டலா நமக்கு ரெடியூஸ் பண்ணுது இல்லைங்களா? அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து differentiate the cladode from the phylloid. so this is from 6th chapter. this is the interior questions இல்லையா? so இந்த question வந்து நம்ம book backல நமக்கு இல்ல, பட் இதுக்கான knowledge நமக்கு இருக்கணும். கண்டிப்பா நமக்கு வந்து cladode னா என்ன, phylloid னா என்ன, அதே மாதிரி வந்து that is your
ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபில்லோக்ளாட் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லோடு கிளாடோடு இல்லையா. இது நான் மூணையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போட்டிருக்கேன். பட் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் ஒன்லி அபவுட் த கிளாடோட் அப்படிங்கிறதையும் இந்த ஃபில்லோடையும் மட்டுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுமானது. ஸோ வாட் இஸ் த ஃபில்லோக்ளாட்ஸ் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இதை நீ எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ வாட் இஸ் த ஃபில்லோக்ளாட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்டெம், அதாவது இன் ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ். ஓகேவா? ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வந்து அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன எடுத்துக்கலாம்? ஸோ தட் இஸ் த ஓப்பன்ஷியா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன்ஷியா பிளான்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய லீஃப் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அது ரொம்ப ப்ராடாக இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலாக திஸ் இஸ் நாட் எ லீஃப். ஆக்சுவலாக நான் இப்போ போடுறேன் பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு லீஃப். இந்த தான் மாதிரி இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த லீஃப். ஓகேவா? ஸோ இந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த stem. The stem is modified into leaf-like structure. Okay, ma? But what about in that leaf? The leaf is modified into thorn. ஏன் அது தானா மாடிஃபைட் ஆகுது அப்படின்னா they want to escape from the transpiration. ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான ஒரு மாடிஃபிகேஷனுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லோக்ளாட் அப்படின்னு நமக்கு பேரு. ஓகேவா? இதே மாதிரி the stems are modified into green fleshy green structure is called cladode. பட் இந்த கிளாடோடுக்கும் ஃபில்லோக்ளாடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, so we can see the lot of internodes. இதுல பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்னோட் இருக்கு. இது எல்லாமே இன்டர்னோட் தான். Okay, we can see the lot of internode, but வந்து asparagus அப்படிங்கிறதுல we can see only the few internodes. அதாவது 1 or 2 internodes மட்டும் தான் அதுல இருக்கும். And what is the phylloid? Phylloid அப்படிங்கிறது that is a petiole is modified into leaf-like structure. Petiole is modified. இப்போ ஒரு leaf அப்படின்னா, so இந்த leafல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா petiole. Petiole அப்படிங்கிறது என்னது ஆக்சுவலா? that is a stalk of the leaf அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த stalk of the leaf வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா flattened-ஆ இருக்கு. Okay, stalk of the leaf is a flattened. Okay, that's a leaf-like structure. இங்க தான் leaf இருக்கும். Okay, this is a compound leaf-like structure. So this is the petiole is modified into leaf-like structure is known as, that is a phylloid. Okay, ma? The petiole is modified into a fleshy leaf-like structure is called phylloid. Example வந்து Acacia melanoxylon. This is we already studied in 11th standard portion. அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். So அதனால இது ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணலாம். Next question பாருங்க. It's a very very easiest question. Actually நீங்க இந்த மாதிரி கொஸ்டினை விட நீங்க எதை வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க? இந்த கொஸ்டினை சூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? 16, 18 இதெல்லாம் ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஸ்டின். Give 4 examples of the plants cultivated in the commercial agroforestry. So இதுல தான் நம்ம வந்து first 2020ல 1 mark question நம்ம பார்த்திருந்தோம். So that is an example of casuarina, eucalyptus, மலைவேம்பு, teak, கடம்பு trees. இது எல்லாமே வந்து commercial agroforestryக்கு example. And next one, this is very important and everybody know very well this question இல்லையா. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். எல்லாருமே நம்ம வந்து படிச்சிருப்போம். இதுக்கு வந்து டயக்ராம் மட்டும் போட்டு அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதில் ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாருக்கும் வரும் இல்லைங்களா. அந்த மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா எம்ப்ரியோ சாக். எம்ப்ரியோ சாக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எங்கள் சலாசால வந்து ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ்டோட இருக்கணும், அதிக டிஸ்டன்ஸ் இருக்கணும். இங்கே மைக்ரோபைலோட டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. அதை மட்டும் கொஞ்சம் மைனூட்டாக வாட்ச் பண்ணி நீங்கள் கரெக்டாக போடணும். எல்லா பார்ட்ஸையுமே கம்பல்சரி லேபிள் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா 5 மார்க் क्वेश्चन we are going to end இல்லையா. So discuss the steps involved in microsporogenesis. This is the chapter 1 and this is also from chapter 1 இல்லையா. Microsporogenesis, the formations of microspore from the என்னது, அதாவது மைக்ரோஸ்போர் எங்க இருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா the 4 haploid microspores are formed from 4 haploid microspores are formed from so microspore mother cells. Okay, this is a MMC. So the MMC ல இருந்து தான் நமக்கு 4 haploid microspore, this is a diploid, இதுல இருந்து 4 haploid microspores நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கான டயக்ராமை நம்ம கண்டிப்பாக போடணும். அந்த டயக்ராம் எங்கேருந்து போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய லாஸ்ட் ஒரு 3 டயக்ராம்ஸை நம்ம போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இஸ் அ வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின். சாப்டர் 2 அப்படிங்கிறத நீங்கள் எந்த
பார்ட்டையுமே நீங்க வந்து விடவே கூடாது. இப்போ சாப்டர் 2 எடுத்துக்கோங்க, என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்கு, மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட், டைஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், தென் கோ டாமினன்ஸ், லீத்தல் ஜீன்ஸ், ஓகேமா, டாமினன்ட் எபிஸ்டாசிஸ், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ், ஓகே, லாஸ்ட்ல அட்டாவிசம்ல முடியும். அதை ஃபுல்லாவே நம்ம படிக்கணும். எல்லா சாப்டரையும் நம்ம ஃபுல்லா படிக்கிறோமோ இல்லையோ, செகண்ட் சாப்டர் ஃபுல்லா படிச்சீங்கன்னா டெஃபினெட்லி ஒன் கொஸ்டின் வில் கம் ஃப்ரம் தட் பார்ட், எஸ்பெஷலி 5 மார்க் கொஸ்டின். அப்போ 5 மார்க் கொஸ்டின்ல இங்க பாருங்க, டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படிங்கறத இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நீங்க வந்து நேம் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பண்ணது யாரு அப்படின்னா வில்லியம் பேட்சன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன நம்ம வந்து மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம்மர் ஸ்குவாஷ் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ அது போக அந்த அலீல்ஸ், டாமினன்ட் அலீல், ரிசசிவ் அலீல் எல்லாம் போட்டுட்டு ஸோ அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலா நீங்க இந்த ஃப்ளோ சார்ட் போட்டுட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ ஃப்ளோ சார்ட்ல நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ there is a diploid parental genotype எடுத்துக்கிட்டோம். ஸோ இது எல்லாமே டாமினன்ட், அது எல்லாமே ரிசசிவ். ஸோ இதுல பாருங்க உங்களுக்கு வந்து டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னா ரெண்டுமே வந்து உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலா இங்க பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ராங். இதுல வந்து கேபிட்டல் W, ஸ்மால் ஜி வரணும். இங்க ஸ்மால் W, இங்க வந்து கேபிட்டல் ஜி இருக்கணும் இல்லைங்களா. ஓகே, அதாவது இதுலயும் டாமினன்ட் அலீல் இருக்கு, அதுலயும் டாமினன்ட் அலீல் வந்து இருக்கு. ஓகேங்களா. அப்போ ஒரு டாமினன்ட் அலீல் இன்னொரு டாமினன்ட் அலீல வரவிடாம தடுக்கும். இப்போ கேபிட்டல் W வந்துச்சுன்னா அது வந்து ஒயிட் கலரை ரெப்ரசன்ட் பண்ணும். அதே மாதிரி கேபிட்டல் G வந்துச்சு அப்படின்னா அது வந்து எல்லோ கலரை நமக்கு வந்து எல்லோ கலர் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இங்க வந்து கேபிட்டல் W இருக்கு, அதாவது டாமினன்ட் அலீல், ரெண்டுமே டாமினன்ட் அலீல். இதுவும் ஒரு டாமினன்ட் அலீல், இதுவும் ஒரு டாமினன்ட் அலீல் தான். ஆனா இந்த W அப்படிங்கிற இந்த டாமினன்ட் அலீல் வந்து இந்த டாமினன்ட் அலீல வந்து என்ன பண்ணிடுச்சு, சப்ரஸ் பண்ணிடுச்சு இல்லையா. ஸோ அதை தான் வந்து டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராமை போட்டுட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ரேஷியோஸை நீங்க எழுதணும். ஸோ அதனுடைய ரேஷியோஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 12:3:1 ரேஷியோ. ஸோ இப்போ நீங்க பாருங்க இங்க ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து இப்போ டைப் பண்ணும்போது நடந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம எழுதும் போது வரவே கூடாது. ஸோ இது வந்து ஒரு டாமினன்ட் அலீல், பேர் ஆஃப் டாமினன்ட் அலீல் அண்ட் வந்து என்னது பேர் ஆஃப் ரெசசிவ் அலீல் இல்லையா. ஸோ ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் தான் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ இதை நல்லா கிளியரா நீங்க பார்த்துக்கணும். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தட் இஸ் சாப்டர் 5. நம்ம ஏற்கனவே இதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் வந்துச்சு. ஸோ நான் அதில் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிறதுல யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த டோட்டிபோட்டன்சி, டிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன், டிடிஃபரன்சியேஷன் அண்ட் யூ ஹாவ் டு ட்ரா திஸ் டயக்ராம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதில் 5 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதனுடைய கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் என்ன இருக்குன்னா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் சக்சஷன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, பிரைமரி இன்ட்ரோடக்ஷன், செகண்டரி இன்ட்ரோடக்ஷன் படிக்கும்போது இந்த டேர்ம் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது எது அப்படின்னா பிரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன், இது மட்டும் இல்லாமல் வந்து ஆலோஜெனிக் சக்சஷன், ஆட்டோஜெனிக் சக்சஷன் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக திஸ் இஸ் நாட் ஃப்ரம் புக் பேக் கொஸ்டின் இல்லையா, இது ஒரு இன்டீரியர் கொஸ்டின். அப்போ இன்டீரியர் கொஸ்டின் நமக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லா கொஸ்டின்ஸுமே எல்லா பார்ட்டையுமே நம்ம வந்து தரவு பண்ணணும். இன்கேஸ் நீ வந்து புக் பேக் கொஸ்டினில் ஓரளவுக்கு நல்லா தரவாக இருந்தீங்கன்னா நீ அழகாக அந்த கொஸ்டின் எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் 2021 கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சில்ட்ரன். ஸோ கீப் ஆன் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see that another question paper 2022. ஸோ டெஃபினட்டாக நான் 2025 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ keep on watching this channel. Thank you children.